ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருமொழி என்னும் திருமொழியில் நெறிந்தகரும் என்னும் சொல்லும்படியான 10 பாசரம். நேற்று வரை 8 பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 9வது பாசனத்துக்கு பொருள் பார்ப்போம். திக்கு நிறை புகழாள தீவேல்வி சென்ற நாள், திக்கு நிறை புகழாள தீவேல்வி சென்ற நாள், மிக்க பெரும் சபை நடுவே வெள்ளிருத்தான் மோதிரம் கண்டு, மிக்க பெரும் சபை நடுவே வெள்ளிருத்தான் மோதிரம் கண்டு, ஒக்குமாலடையாளம் அனுமன் என்று உச்சியின் மேல், ஒக்குமாலடையாளம் அனுமான் என்று உச்சியின் மேல் வைத்து கொண்டு உகந்த நலால் மலர் குழலால் சீதையுமே, வைத்து கொண்டு உகந்த நலால் மலர் குழலால் சீதையுமே. சீதையே ராவணம் கவர்ந்து கொண்டு போய் அசோகவனத்தில் சிறை வச்சிருக்கிறான். இதுக்கு முன்னாடி 8 பாசுரங்கள் அடையாளத்தை சொன்னார் அனுமன் போய். அப்போ 8 பாசத்து அடையாளத்தையும் நம்பலை. இப்போ 9வது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறாருன்னு பார்ப்போம். திக்கு நிறை புகழாள தீவேல்வி சென்ற நாள், திசைனா 4, திக்குன்னா 8 திக்கு, 8 திக்குக்கும் புகழ் பரவும்படியான மிதிலையை அரசு புரியும்படியான ஜனக மகாராஜா அப்படின்னு தெரிவிக்கிறாரு அனுமன். திக்கு நிறை புகழாள, புகழ்னா புகழ் பரும்படியான மிதிலையை அரசு புரியும்படியான மாமன்னன். திக்கு நிறை புகழாள, அங்கே சீதைக்கும் ராமனுக்கும் வில்லை வளைத்து நாணேற்றி திருமணம் நடத்தியதாக வேள்வி நடக்குதுன்னு தெரிவிக்கிறார். திக்கு நிறை புகழாள தீவேல்வி, தீனா நெருப்பு, யாக வளர்த்தி வேறு மந்திரங்களை சொல்லி திருமணம் செய்து தீவேல்வி சென்ற நாள். இது திருமங்கை ஆழ்வார் பெண் பார்க்கும் படலத்தை பாசர் மூலிமா தெரிவிக்கிறார். விஸ்வாமுத்திரரும் ராமனும் லட்சுமணனும் மிதிலைக்கு ஜனக மகாராஜா வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. அந்த மிதிலையில் ஒரு வீதியில் அதை பாசுரங்களாக தெரிவிக்கிறாங்க. சீரை மேல் மாடியில் உப்புரிகையில் தோழியாகலை நின்றுக்கின்னு மேலே இருந்து பார்க்குறாங்க, வீதியை பார்க்குறாங்க. மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழையிருபார் இளங்கியாட ஐயா. மையினா கருப்பு, கருப்பு வண்ணம். அந்த நறுங்குஞ்சினா முடி ஒரு பேர், கூந்தல்னு ஒரு பேர், ரோமம்னு ஒரு பேர், குஞ்சி குஞ்சின்னா முடி ஒரு பேர், குழல் குழல்னா புல்லாங்குழல், குழல்னா முடி. இத்தனை பேருக்கு தலைமுடி. மைவண்ண நறுங்குஞ்சி, நறுங்குஞ்சினா தூய்மையான கூந்தலாம் தாழ இருக்குதான் ராமனுக்கு. இதை மேல் மாடியிலேருந்து பார்த்து தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, மகரம்னா மீன், மகரம் மீன் மகரத்தில் மீன் உருவம் பொறித்த 2 மகர குண்டலம், காதில் வண்ணமயமான ஜொலிக்கும்படியான அசைந்து ஆடுதான். கையில் வில்லை வச்சுக்கின்னு அம்பு வச்சுக்கின்னு விஸ்வாமுத்திர முனிவராக குருவாக கூட வீதியில் ராமர் லட்சுமணன் நடந்து வர அழக மேல் மாடி முற்றத்திலிருந்து சீதையும் தோழியும் பார்க்குறாங்க. அப்போ சீதை தோழிக்கிட்ட தெரிவிக்கிறாங்க. மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழ இருபாடு இளங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையாய் துணையாய் இங்கே. எய்யத்துனா அம்பு, வில்லும் அம்பும் கையில் எடுத்துக்கின்னு துணையாய் எடுத்துக்கின்னு வீதி வழியாக நடந்து வராங்க. எய்வண்ண வெஞ்சிலையாய் துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என். இருவர்னா ராமர் லட்சுமணன் வராங்களாம். இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார், என் கண்ணில் தெரியுது. கைவண்ணம், கை தாமரை நிறம், வாயும் தாமரம், கண்ணும் கைவண்ணம் தாமரை வாய், வாய் கமலம் போலும், கமலம்னாலும் தாமரை, கண்ணினையும் அரவிந்தம்
அரவிந்தமும் தாமரை, புண்டரிக்கு மலர்னாலும் தாமரை, முளரினாலும் தாமரை, திணி பொருள் தாமரை, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மக்கே. அடினா அளக்கத்து ஒரு அடி, பாதம் எம்பெருமானுடைய திருவடியும் தாமரை நிறம். இதை ஒரு சேர பார்த்தாங்களாம். இவர் இந்த அடையாளத்தெல்லாம் பார்க்கும்போது நீண்ட குழல், காதில் மீன் மகர குண்டலம் தான் ஆடுது, கையில் வில்லு அம்பு வச்சுக்கிறாங்க, கை தாமரை, வாயும் தாமரை, கண்ணும் தாமரை, திருவடியும் தாமரை நிறமாக இருக்குது. இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவலோகத்தில் தேவர்கள் வராங்கன்னு பயந்தாங்களாம். அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. தேவலோகத்தில் யாரோ தேவர் வராங்கன்னு பயந்தாங்களாம். கடைசியில் பார்த்தா நம்ம வீட்டுக்கே 2 பேர் வராங்கன்னு ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அப்படியே அந்த ஜனமகாராஜா அவனி 56 தேசத்து ராஜாக்கள் முன்னிலையில் திருமணம் நடக்குதான். அப்போ அந்த வில்லை வளைக்கிற சமயத்தில் கையில் ராமன் அணிந்திருந்த மோதத்தை சீதை பார்த்தாங்களாம், அந்த அடையாளத்தை. அப்போ தான் நம்புகிறாங்க. திக்கி நிறை புகழாளன் தீவேல்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு. அப்போ அந்த வில்லை வளைக்கும் போது மோதிரத்தை பார்த்தாங்களாம். அனுமன் அந்த மோதிரத்தை கொடுக்குறாரு. அதை வாங்கி அதை கண்ணில் ஒத்திக்கின்னு உச்சி மோந்து பார்க்கும்போது அப்போ நினைக்கிறாங்க, அரண்மனையில் திருமணம் நடக்கிற சமயத்தில் வில்லை வளைக்கிறப்ப இந்த மோதிரத்தை நாம் பார்த்தோமே, அந்த மோதிரம் தான் இந்த மோதிரம் சொல்கிறது. அப்போ தான் நம்பினாங்களாம். மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமன் என்று உச்சி மேல் வைத்து கொண்டு. உச்சின்னா இது, இந்த மோதிரத்தங்க வச்சு உகந்தாளம் சந்தோஷப்பட்டாளாம். உகந்த நாளால் மலர் குழலால் சீதையுமே நறுமணம் மிக்க மலர்களை சூடி அணியும்படியான மலர் குழல்லாம் முடி, அந்த மலர்கள் சூடிய குழல் இருக்கும்படியான சீதை. அப்படி அப்போ தான் அனுமனை நம்பினாங்க. ராம தோதம் தான் நம்மளுடைய கணவருடைய தோதம் தான் அனுமன் சொல்லிட்டு நம்பி அந்த உச்சி மோந்து கையில் கண்ணில் ஒத்திக்கின்னு அந்த மோதிரத்தை அப்போ தான் நம்ம உத்து கொண்டு உகந்தனலால் மலர் குழலால் சீதையுமே. நாளைக்கு 10வது பாசுரம். இந்த 10 பாசுரத்தினுடைய பலனை கடைசி பாசுரத்தில் தெரிவிக்கிறாங்க. அப்படி நாளைக்கு இந்த 10வது பாசுரத்தை பார்ப்போம். இந்த குற்றங்குறை எது இருந்தாலும் கருத்து தெரிவிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த உரையை இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.